யூஎஸ்ஏல பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டான சார்லி கர்க்கை எவ்வளோ கொடூரமான முறையில் கொண்டாங்கன்றதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரூஃப் டாப்பில் அந்த கன்மேன் நின்றுட்டு கிட்டத்தட்ட சில மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். ரொம்ப ப்ரிசைஸாக கழுத்தில் வந்து ஷூட் பண்ணி ஸ்பாட்டில் வந்து அவர் இறந்தார். மோஸ்ட் டிஸ்டர்பிங் ஃபுட்டேஜ் இந்த இன்டர்நெட் அப்படின்னே சொல்லலாம். பட் இவர் இறந்ததையும் தாண்டி இவருக்கு கிட்டத்தட்ட 31 வயசு தான். அது அழகான ஒரு ஃபேமிலி இருக்குது, 2 குழந்தைங்க வேறு இருக்குது. பட் இவரோட ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எனார்மஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கன் கல்ச்சர் அமெரிக்காவில் ரொம்ப மோசமாக கேவலமாகவே இருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்ஸில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் மோரோவர் குருவி சுடுற மாதிரி சுட்டுட்ருக்காங்க. ஸோ இவரை பற்றி பார்க்கும்போது இவர் ஏஜ் 18லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டேர்னிங் பாயிண்ட் யூஎஸ்ஏ TPUSAன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து ரைட் விங் பாலிடிக்ஸை வந்து ரொம்பவே ப்ரமோட் பண்ணி புஷ் பண்ணிட்டு இருந்தார். இன்க்ளூடிங் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், யூடியூப் வீடியோஸாக இருக்கலாம், இல்லை வந்து ப்ரூவ் மீ ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜாக போய் நடத்துவார், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் நடத்துவார். ஸோ அவங்க கேட்குற கேள்வி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆன்சரும் பண்ணுவார். இவரோட பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பார். அண்ட் மோரோவர் இதனால பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது. அண்ட் மோரோவர் ட்ரம்ப்புக்கு வந்து இவர் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாரி வந்து பார்த்திங்கன்னா இருந்தார். அவர் 2016 எலெக்ஷனில் வின் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை வந்து 24 எலெக்ஷனில் இப்போ வின் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து இவர் ஒரு மேஜரான புஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா சார்லி கர்க் வந்து இருந்தார். அதனால தான் ட்ரம்ப் வந்து இவர் இறந்தோடனே பயங்கரமாக கொந்தளிச்சார். தப்பு பண்ணவங்களாம் நாங்கள் கண்டிப்பாக தண்டிப்போன்ற மாதிரியே சொன்னாங்க. பட் பேசிக்காக வந்து இவர் கன்சர்வேட்டிவ் ஆக்டிவிஸ்ட் அப்படின்றனால இவர் ரைட் விங் சார்ந்து செயல்படுறதுனால இந்த அபார்ஷன் ரிலேட்டட் அண்ட் LGBTQ டிரான்ஸ்ஜெண்டர் ரிலேட்டடாக பயங்கர எதிர்த்தே பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோரோவர் வந்து இவர் அமெரிக்காவுக்கு ரொம்ப சாதகமாக பேசிகிட்டு இருந்தார். மற்ற கண்ட்ரியோட இமிக்ரெண்ட்ஸை வந்து பெருசாக வந்து மதிக்கிற மாதிரி வந்து என்றைக்குமே பேசினது கிடையாது. என்றைக்குமே மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்ற அந்த ட்ரம்ப்போட அந்த ஸ்லோகனை எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் கேம்பெயினே பண்ணுவார். அதனால் இவருக்கு லெஃப்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இவர் எங்கே கேம்பெயின் போனாலும் அங்கெல்லாம் வந்து இவர் கேம்பெயின் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ இவரை சுட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியல. அது 2 பேரை பிடிச்சி அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, அவர் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இவருக்கு நிறைய எதிரி கும்பல் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃபைனலாக என்னை பொறுத்த வரைக்கும் லெஃப்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ரைட்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட கருத்துக்களுக்காக அவங்கள கொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். ஸோ என்றைக்குமே வந்து அவங்களோட டிபேட் பண்ணுங்கள். டிபேட் பண்ணி ஜெயிக்க முடிஞ்சால் ஜெயிங்க, இல்லைனா கம்முன்னு விட்டுருங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஸ்டே டியூன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.